எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம் 2024. இந்த எக்ஸாம் 4/5/2024 நடைபெற்றது. இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் பார்க்க போகிறோம். 50 வினாக்கள், அதுக்கு விடையுடன் நாம் பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுக்கு யார் யாரெல்லாம் டிரைவர் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்களோ எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. அடுத்து 4வது கேள்வி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார். தமிழக சிற்பக்கலையில் நாட்டியக்கலை இடம்பெற்றுள்ளது. தமிழக சிற்பக்கலையில் நாட்டியக்கலை இடம்பெற்றுள்ளது. அடுத்து 6வது கேள்வி, காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார். வையம்னா உலகம். அடுத்து குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்து பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் பி திருவாரூர், கரிக்கையூர் என்பது பொருந்தாத இணை. இது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் நேரடி கேள்வி. அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல். அடுத்து தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஊரக திறனாய்வு தேர்வு, ஊரக திறனாய்வு தேர்வு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. வானம் அளந்து எனும் சொல்லை பிரித்தெழுதுக. வானம் கூட்டல் அளந்து. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. அடுத்து இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் உ ஊ உ ஊ. அடுத்து கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யூ. அடுத்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம், எச்சம். அடுத்து காரணப்பெயரை வட்டமிடுக. இதுக்கு வளையல். அடுத்து புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி, ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். எல்லா இடத்தும், அதாவது எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். அடுத்து ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை, தீவினை. அடுத்து மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையலாம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணையின் நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் முத்துலட்சுமி. தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை டேஸ் இடத்தில் நடத்தி வருகிறது. மாமல்லபுரம், மாமல்லபுரம். அடுத்து தமிழின் தொன்மையான இலக்கண நூல். தமிழின் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று யசோதரகாவி. மீதியெல்லாம் பாருங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி எல்லாம் ஐம்பெருங்காப்பியங்கள். அடுத்து மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி பல்லவ தீவு. அடுத்து பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். அடுத்து
ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னனின் ஒரே மகள் வேலுநாச்சியார். வேலுநாச்சியார். கலைக்கூடமாக காட்சி தருவது. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். அடுத்து இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர். இந்திய விடுதலைக்கு முன்னின்று பாடுபட்டவர் காந்தியடிகள். காந்தியடிகள். தோட்டத்தில் நம்பி ஊன்றிய வித்துகள் எல்லாம் முளைத்தன. தோட்டத்தில் நம்பி ஊன்றிய வித்துகள் எல்லாம் முளைத்தன. 5ஆம் உலகத் தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. மதுரை. அடுத்து இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. பாரத் எனும் பட்டத்தை. பாரத் எனும் பட்டத்தை. அடுத்து பொருத்தமான இணையை தேர்வு செய்க. மையல். மையல்னா விருப்பம். விருப்பம். அடுத்து அடுத்தவர் வாழ்வை கொண்டு அதாவது கண்டு அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு என்னது? பொறாமை. அடுத்தவர் வாழ்வை கொண்டு அதை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. அழுக்காறு. அடுத்து அம்பேத்கரின் சமூக பணியை பாராட்டி இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது. பாரத ரத்னா. பாரத ரத்னா. அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் கொள்கை செய்யுளை எழுதியவர் கணியன் பூங்குன்றனார். இந்த கேள்வியில் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஈஸியான கேள்வி. அடுத்து பின்வருவனற்றுள் முறையான தொடர். ஆப்ஷன் ஏ. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. கொஸ்டின் பேப்பரில் வந்து கொடுக்கும்போது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கும். இதை சரியான விடை. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். அடுத்து கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். ஆப்ஷன் பி. அடுத்து தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்றும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். நெறியோடு நின்று காவல் காப்பவர். இந்த ரீ வந்து பெரிய ரீ. அடுத்து கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. நம்ம சேனலில் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைக்கல. ஆனால் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு கொடுத்த தமிழ் வினாத்தாள் தான் அப்படியே வந்து அதாவது 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஏற்கனவே கிட்டத்தட்ட 52 கொஸ்டின் பேப்பர் வந்து அதாவது டெஸ்ட் வந்து வச்சுருந்தேன். அதை வந்து நீங்கள் யாருமே படிக்கலை. அதே தான் திரும்ப திரும்ப வரப்போகுது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. அதனால வந்து பார்க்காத அடுத்தடுத்த தேர்வுக்கு தயாராகிற நண்பர்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம சேனலில் எதுவாக இருந்தாலும் அதை முழுசாக பாருங்கள். அடுத்து 46 மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப்பணியை மேற்கொண்டவர் கு. அழகிரிசாமி. அடுத்து சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. அடுத்து காயிதே மில்லத் எம்மொழி சொல் அரபி. அரபி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அதே டிரைவர் போஸ்ட்டுக்கு இந்த வருடம் நடைபெற்ற வினாத்தாள். இது வந்து ஆன்சர் கீ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும்தான். இது வந்து நம்ம ஓரலாக கொடுக்குறது தான். நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் நீங்கள் எவ்வளோ வினாத்தாளுக்கு சரியாக விடை எழுதிக்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் அதாவது இதில் செகண்ட் பார்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த டைப்பிஸ்ட் எக்ஸாமு
அதுக்கும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம ஆன்சர் பார்த்துருவோம், மற்றதும் பார்த்துருவோம். நன்றி.